அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 4-2-1 சரிங்களா, 4-2-1 ஓகேங்களா. நம்ம வந்து 5-1 அப்படிங்கிற மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம கணிப்புகளாக பார்த்துருக்கோம். ஆனால் வந்து ரிசல்ட்டு 4-2-1 5-1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் 4-1 கொடுத்துருந்தா அது ஏசியில் வந்திருக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போர்ட் நம்பராக நம்ம எடுத்தது வந்து 4-1-8 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். அதாவது பவர் நம்பரில் சப்போர்ட் நம்பராக எடுத்தோம் சரிங்களா. 4-1-8 அப்படின்னு கொடுத்தோம். ஆனால் 4-2-1 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அது ஆல் போர்டில் இருக்க அந்த 1ங்கிறது சி போர்டில் கிடச்சிருக்கு. இவ்வளோ தான் நம்ம கொடுத்த கணிப்புகள். இப்போ இதே மாதிரி போன 11ஆம் தேதி வந்து அதாவது பாக்கியதாராக்கு நம்ம பிசியில் 42 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்தும்போது வந்துச்சு. ஸோ நாளைக்கு உரிய கணிப்புகள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணிங்க. தினசரி நம்ம கொடுக்குறதுல ஆல் போர்டாக இருந்தாலும் சரி, அது பிசியாக இருந்தாலும் சரி, ஏ போர்டாக இருந்தாலும் சரி, போர்டு வைஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தினசரி நம்ம கொடுக்குறதுல அது வந்து வந்துட்டு தான் இருக்குது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதை வந்து கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. அப்போ தான் எடுத்து கொடுக்குற எனக்கும் கொஞ்சம் ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன். சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஷார்ட்டாகவே ஒரே ஒரு செட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம எப்போவுமே ஷார்ட்டாக விஷயம் என்னவோ அதை தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். வேறு மாற்றுக்கருத்தெல்லாம் ஒன்றுமே இல்லை ஓகேங்களா. பார்ப்போம் இப்போ நாளைக்குரிய கணிப்பு எப்படி இருக்குது பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு நாளுக்கு ஒரு மாதிரி பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் ஒரு சில நாளில் நம்ம பவரில் எந்த நம்பர் வந்து நம்ம அதாவது ஒரு சப்போர்ட் நம்பராக எடுக்கிறோமோ அந்த நம்பர்லேருந்து 2 நம்பர் வந்தது. சொல்லப்போனால் 418 சொன்ன இடத்துல 421 வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், அதாவது நாளைக்குரிய கணிப்புகளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்ப்போம். சரி, சுருக்கமாக இந்த இடத்துல 3-2-5-1 அப்படிங்கும்போது ஏ போர்டில் 3-2-3-2-5-1 3-2-5-1 அப்படிங்கும்போது 1க்கு வந்து 3-2-5-1 அப்படிங்கும்போது மேலே போனால் 1க்கு வந்து 9 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு. அதாவது நம்ம கெஸ்ஸிங்கில் எப்போவுமே திரும்பவும் நான் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன், இது ஏ போர்ட், இது பி போர்ட், இது சி போர்ட், அப்படியே நம்ம பரட்டிடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து 9 அப்படிங்கிற கணக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் 9 சரியா. ஓகே, அப்படிங்கும்போது ஏ போர்டில் 9. அதே மாதிரி இந்த இடத்துல 0-0-4-2 அப்படிங்க 0-0, அதாவது 0-0க்கு 4, 4க்கு 2, அப்போ 2க்கு வந்து 9. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு பார்க்குறோம் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நம்ம அந்த பவர் சார்ட்டை நான் இந்த வீடியோ கடைசியில் ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஜஸ்ட்டு பாருங்கள். சொல்லப்போனால் 4-2-1 0-0-2-7-4-5-4-2-1 சொல்லப்போனால் இந்த ஒரு 2-3 நாட்களாகவே வந்துட்டு அது டி போர்டாக இருந்தாலும் சரி 5க்கு 9 அப்படிங்கிறதோட நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ 5க்கு 9ன்னு வந்த இடத்துல 9க்கு நாளைக்கு என்னவாக வரலான் தான். 9க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 4ஆக வரலான்ற மாதிரி இருக்குது. அந்த 4Dயை நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சி போர்டு என்னங்கிறது பெண்டிங்கில் பார்த்துருவோம். ஸோ 5-0-7-4 5க்கு 0, 0க்கு 7, 7க்கு 4 அப்படிங்கும்போது 4க்கு 1. ஸோ நம்ம வந்து 991 அப்படிங்கிறத தான் நம்ம ஒரே ஒரு எண்ணாக இதில் பார்க்குறோம், 991. ஸோ இந்த பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த 9 அப்படிங்கிறது நம்மளுக்கு 4ஆக வரலாம். ஸோ 4991 அப்படிங்கிறது ஒரே ஒரு செட்டோட நம்ம அந்த பாக்கியதாராக்கு நம்ம பார்க்கலாம். 9421 அப்படிங்கிற எண்ணுக்கு 4991 அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி உரிய கணிப்பில் நம்ம ஏபிஎஸ்சிபிசின்னு வேணாம், ஜஸ்ட் பிசி அப்படிங்கிறத பார்ப்போம். பிசி அதே மாதிரி ஆல் போர்டு. ஏபிஎஸ்சிபிசிங்கிறது ஒரு சில நாட்களில் இந்த சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அதை மாற்றிக்கிறதா நல்லது. ஸோ 4991 9க்கு 4, 4க்கு 9,
2க்கு 9 1க்கு 1 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணிப்பு எப்படியுமே இருக்குது. ஸோ 4991 ஒரே ஒரு எண்ணோட நான் வந்து இந்த கெஸ்ஸிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? சரி, இப்போ இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பிசி மட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு புது விஷயம் தான். அது ஆனால் எந்த அளவுக்கு அது வந்து ஒரு இதுவாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிற இந்த சம்ருத்திக்கு பாக்கியதாரா, அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த சம்ருத்திக்கு பாக்கியதாரா, இந்த ரெண்டுலேயுமே நம்மளுக்கு வந்து என்ன ரிசல்ட்டு, என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து 28 இருக்குது, இந்த இடத்துல வந்து 64 இருக்குது. நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 4 2 1. நான் வந்து இது வந்து ஏ போர்டை கணக்கு எடுத்துக்கிறேன், இது பி போர்டை கணக்கு எடுத்துக்கிறேன், இது சி போர்டை கணக்கு எடுத்துக்கிறேன். அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 1 இருக்குது. அப்படிங்கும்போது நான் இங்கே 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 8க்கு 5 இருக்குது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல 8க்கு 5னா நம்மளுக்கு இங்கே 4க்கு வந்து 1 பவரில். அப்படிங்கும்போது நான் 1 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, நான் வந்து திரும்ப சொல்கிறேன், பிசியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 6க்கு 2 இருக்குது. 6க்கு 2 அப்படிங்கன்னா 2க்கு வந்து 8. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 6க்கு 2, அதே மாதிரி 4க்கு 0 அப்படின்னு இருக்குது. 4க்கு 0 அப்படின்னா 0க்கு வந்து 6. ஸோ நான் இங்கேருந்து எடுக்கிற கணிப்பு எனக்கு வந்து பிசி அப்படிங்கிற இடத்துல நான் 11 86 அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டு இந்த மேட்ச் படி, அதாவது இந்த சம்ருதிக்கு பாக்கியதாரா அப்படிங்கிற கணக்கில் இந்த ஒரு மாதம் இந்த வந்து 18 நாட்களில் இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனி அப்படிங்கிற கணக்கில் நம்ம எடுத்திருக்கோம். சரியா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன 2 ட்ரா தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்து பிசியில் 1186 அப்படிங்கிறதோட நான் வந்து பிசி அப்படிங்கிறத முடிச்சிடுறேன். ஸோ சொல்ல போனால் இந்த இடத்துல 2க்கு 1 2க்கு 1, அதே மாதிரி 2க்கு 8 1க்கு 6 அப்படிங்கிற மாதிரி பிசியில் 1186. ஓகே, முடிஞ்சிருச்சு. சரி நண்பர்களே, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கணிப்புகளில் எடுக்கும்போது அதில் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணி ஆகணும். நம்ம இங்கே இருக்கிற 4 2 இருக்குது. இப்போ நம்ம வந்து திரும்ப ஒரு கணக்குக்கு வருவோம். நான் எடுத்தது 991, ஆனால் இங்கே இருக்கிற 4 2, இங்கேயும் 4 2. ஸோ நம்மளுக்கு இங்கே 4224 அப்படிங்கிற கணக்கு வருது. சொல்லப்போனால் போன வாரம் பாக்கியதாராக்கி இருக்கிற 42ங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ சொல்லப்போனால் 42 அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல 24 இருக்குது, ஆனால் இந்த 24 அப்படியே 41 வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது பிசியில் நம்ம 99 அப்படிங்கிறதையும் ஒரு செட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இது இல்லாமல் நம்ம வந்து 420 அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குது, இது எதிர்பாராது தான். ஜஸ்ட்டு நான் கெஸ்ஸிங் எடுத்து இது இப்போ எதர்ச்சியாக நம்ம பார்த்தது தான். இந்த இடத்துல 99 இருக்குது. நான் வந்து 991 அப்படின்னு எடுத்திருக்கேன். 0க்கு 6, 0க்கு 6னா 1க்கு 7 அப்படிங்கும்போது நம்ம கணக்குப்படி நான் எடுத்தது 991, ஆனால் இந்த மேட்ச் படி நம்மளுக்கு கிடைக்கிறது 997. அவ்வளோதான். ஸோ நான் இப்போ தெளிவாக வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். பிசி ஏபி அப்படிங்கிறதுல பார்த்தா 99 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரி நண்பர்கள், இப்போ வந்து ஒரே ஒரு என்னென்னா 4991, ஆனால் இந்த மேட்ச் படி வரும்போது ஏபியில் 99, அதே மாதிரி பிசியில் 11 86 99. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு 97 கிடைக்கிது. அது ஒரு சப்போர்ட்டாக 97, பிசியில் 97 அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் நண்பர்களே. சரி, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 9 1 தான், 1 அல்லது 9, இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்பு. நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஈஸியாக புரியும். இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்புகள். நம்ம சிம்பிளாக இவ்வளோ தான், ரொம்ப போட்டு பழசு புதுசெல்லாம் இருக்கிறதில்ல. ஜஸ்ட்டு நம்ம கெஸ்ஸிங்கில் இந்த பேட்டர்னில் இப்படி வந்தால் எப்படி வருது அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். அவ்வளோதான். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஓகேங்களா? அதே மாதிரி ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா தான் நிறைய நண்பர்கள் இது மூலியமாக எப்படிலாம் கெஸ்ஸிங் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லையும் நம்மளோட கணிப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து உங்களுக்கு அது மூலியமா நன்றி கூறணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கமெண்ட்ஸில் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் சொன்னீங்கனாலும் இது மூலயமா இவ்வளோ தூரம் கணிப்புகள் எடுக்கிறேன்னா எனக்கு ஒரு ஒரு சின்ன ஊக்கம், ஒரு மோட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சிட்டு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.